ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். மீஷோலேருந்து வந்த ப்ராடக்ட் வந்து என்னன்றது போக போக தெரிஞ்சிடும். பட் ப்ராடக்டோட கவரை பார்த்தோன்னே தான் பக்குன்னு ஆகிடுச்சு. எனக்கு என்னடா இப்படி நசுங்கி பிசுங்கி ஓட்டையாலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. சரி, வெளியில் இருக்க கவர் தான் அப்படி இருக்குது, உள்ளே இருக்க ப்ராடக்டாக நல்லா இருக்கா, இல்லை ரிட்டன் போடணுமா இல்லை கேன்சல் பண்ணணுமா, ஒரே கன்ஃபியூஷன்லேயே பார்சலை ஓப்பன் பண்ணேன். ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அதிர்ச்சியிலே நான் சிசர் எடுக்காமல் உட்காந்துட்டேன். பார்சல் இது மாதிரி ரொம்ப மோசமாலாம் டப்பா வந்த மாதிரி இல்லை, எப்போயாவது ஒரு வாட்டி தான் வரும். ஆனால் இந்த வாட்டி இப்படி வந்ததுக்கு என்ன நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதா, ரொம்ப ஆசைப்பட்டு போட்டதாச்சே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். கடைசியில் ஃபைனலாக பிளான்டிங் பாட்டு தான் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸ்மால் சைஸ் தான், நல்லாவே இருந்தது. உள்ளே இருக்க ப்ராடக்ட்டு மேலே அந்த இது மட்டும் ரொம்ப நசுங்கி போயிட்டு இருந்தது. பட் ஹோல் மாதிரி அது பிச்சிட்டாங்களா என்ன, வந்தது டிரான்ஸ்போர்ட்டில் அந்த மாதிரி ஆயிடுச்சானான்னு தெரியல. மற்றபடி வந்து அந்த 6 பாட்டும் நல்லா இருந்துச்சு, எந்த டேமேஜும் இல்லை, நல்லாவே இருந்தது, குவாலிட்டியும் நல்லாவே இருந்தது. சரி, இனிமேல் இந்த பாட்டை வச்சு நம்ம என்ன பிளான் பண்ணுறோம் அப்படின்றது பார்ப்போம். 6 பாட் இருக்குது. இதுவரையும் நான் பிளான்டிங் வந்து எனக்கு ரொம்ப ஆசை. பிளான்டிங்கில் அதாவது நம்ம சொந்த வீட்டில் நம்ம வந்து இப்போ ரெண்ட்டுக்கு இருக்கோன்றனால ஒவ்வொரு வீடாக மாறிக்கிட்டே இருக்கனால எல்லாத்தையும் தூக்கிட்டு போக முடியாதனால ஒரு கட்டத்தில் எல்லாமே ஒரு வீட்டில் அப்படியே விட்டுட்டோம். நம்ம எல்லாமே வச்சு பிளான்டிங் எல்லாருமே விட்டாச்சு. அதுக்கப்புறம் சரி, இப்போ ஒரு வேறு வீடு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த வீட்லேயே சரி நம்ம வந்து பிளான்டிங் பண்ணலான்னு ஒரு ஐடியா. அதனால தான் வாங்கி ஃபஸ்ட்டு சின்னதாக இருக்கும். ஏன்னா பெருசாக தூக்கின்னு போய் மொட்டை மாடியில் வைக்க முடியாது, ஏதாவது சொல்லுவாங்க. அதனால் அது ஒரு பிரச்சனை. நம்ம ஒன்று ஆசைப்பட்டாலும் வைக்க விட மாட்டாங்க, ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இதனால வாடகை வீட்டில் இருக்கனால அது ஒரு பிரச்சனை. சரி சொல்லிட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பாட்டில் நம்ம என்னென்ன பிளான் பண்ண போகிறோம், அது எப்படி க்ரோ ஆகுது, அதுக்கான டிப்ஸ் என்னென்னன்றது நான் வந்து வர வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து சூப்பராக இருக்குது ஸ்பாட்டு, எந்த இதுவும் டேமேஜும் கிடையாது. இதோட லிங்க் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் தரேன், வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. கம்பல்சரி கிடையாது, பிடிச்சிருந்து வேணும் இதே மாதிரி வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க மட்டும் வாங்கி வைக்கோங்க. மற்றவங்களாம் வந்து தேவையில்லாமல் வாங்காதீங்க, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நிறைய வீடியோவில் பார்க்கலாம். இந்த பாட்டில் என்னென்ன பிளான் பண்ணலான்றது உங்களுக்கு யாருக்காவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். இதுக்கு என்னென்ன இது போடலாம் ஐடியாஸ்ன்றதும் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.